வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை உயர்வு குறித்து இந்த ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளார ஒரு மிகப்பெரிய அப்டேட் வர இருக்குது. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் தலைமையிலான புதிய அரசு பதவியேற்று முதல்வர் விஜய் அவர்கள் குடும்ப தலைவிக்கான மாதாந்திர உரிமை தொகையை 2500 ரூபாயாக உயர்த்த உள்ளதாக இந்த தகவல்கள் தெரிவிக்கிறது. ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த 1000 ரூபாய்க்கு பதிலாக இந்த புதிய தொகையை தகுதியான பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான புதிய பட்டியலை சரிபார்க்கும் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருவதால் தகுதியுள்ள பெண்கள் மட்டுமே இந்த பலனை பெற முடியும். மேலும் 200 யூனிட் இலவச மின்சாரம் மற்றும் விவசாய கடன் தள்ளுபடி போன்ற தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. நிதிநிலை மற்றும் பயனாளர் விவரங்களை மறுசீரமைப்பு செய்த பிறகு இந்த திட்டம் விரைவில் அமலுக்கு வரும் என்ற எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய பயனாளிகள் விண்ணப்பத்திற்கான வழிமுறைகள் மற்றும் விடுபட்டவர்களின் பெயர்களை சேர்ப்பது குறித்த தெளிவான அப்டேட்கள் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த குடும்ப தலைவிகளுக்கு மகளிர் உரிமை தொகை குடும்ப தலைவிகளுக்கு எவ்வளவு வழங்குறாங்க? இப்போ தற்பொழுது கடந்த மே 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் பார்த்திங்கன்னா விடுவிச்சாங்க முதல்வர் விஜய். இப்போ பார்த்திங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி கண்டிப்பாக 2500 ரூபாயை அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்த இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாயாக உயர்த்த போகிறது உறுதியாக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது 1000 அதை அப்படியே மாற்றி 2500 மாற்றி அமைக்க போகிறாங்க. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 நேரடியாக வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். அமைச்சரவை ஜூன் 5 நடந்த புதிய முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான முதல் அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய ஆலோசனைகள் எடுக்கப்பட்டிருக்கு. தற்பொழுதைய நிலை புதிய திட்டம் அமலாகும் வரை தற்பொழுது 1000 உரிமை தொகை தொடர்ந்து வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நிதிநிலை மற்றும் பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா புதிய அறிவிப்புகள் கண்டிப்பாக வரும். புதிய திட்டம் அமல்படுத்த தாமதம் ஏற்படுத்துகிறது. அரசுக்கு தேவைப்படும் ஒரு கால அவகாசம் அதிகபட்சம் 6 மாதத்துக்குள்ளார இதுக்கு அப்டேட் கொடுத்துருவாங்க. பயனாளிகளுடைய மறுசீரமைப்பு குடும்பங்களின் உண்மையான குடும்ப தலைவர்களுக்கு மட்டுமே தொகை செல்வதை உறுதி செய்ய தற்பொழுது பட்டியல் மறுசீரமைப்பு செய்யப்படுகிறது. ஸோ மறுசீரமைப்பு எப்படியெல்லாம் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தற்போதைய பயனாளிகள் மற்றும் புதிய விண்ணப்பதாரர்கள் ஸோ தகுதிகள் எல்லாமே சரி செய்கிறாங்க. தகுதியற்றவர்கள் நீக்கம் செய்யப்படுறாங்க. உண்மையான குடும்ப தலைவர்களை என ஆய்வு செய்யப்படும். தகுதியான பயனாளிகள் இறுதி பட்டியல் இவர்களுக்கு மட்டுமே 2500 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். ஸோ உங்களுக்கான நிலை என்ன? தகுதி பட்டியல் அப்படின்னா ஏற்கனவே தகுதியானவர்கள். மறுசீரமைப்பு பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் கண்டிப்பாக உரிமை தொகை தானாகவே 2500 வந்துடும். புதிய விண்ணப்பதாரர்கள் இதுவரை விண்ணப்பிக்காதவர்களுக்கு புதிய விண்ணப்பதாரர்களாக ஏற்படுத்தி அவங்களுக்கும் 1000 ரூபாய் வந்துடுங்க. ஸோ தற்பொழுதைய நிலை 1000 ரூபாய் பயன் பெறுபவர்கள் ஏற்கனவே அவங்களுக்கு மறுசீரமைப்பு பட்டியலில் உட்பட்டது. புதிய பட்டியலில் விடுபட்ட பெயர் வாய்ப்பு உள்ளது. தகுதியற்றவர்களாக கருதப்பட்டால் செய்ய வேண்டிய புதிய பட்டியல் வெளியாகும் பொழுது உங்கள் பெயர் உள்ளதா என்பதை சரிபார்க்கும். ஸோ புதிய விண்ணப்பதாரர்கள் பார்த்திங்கன்னா மறுபரிசீலனை செய்கிறாங்க. தகுதிகளின் அடிப்படையில் புதிய பட்டியலில் அவங்களுடைய பெயர்கள் சேர்க்கப்படும். தகுதியான அவங்களோட விண்ணப்பித்த பிறகு புதிய பட்டியலுக்காக அவங்க காத்திருப்புகள் ஏற்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ புதிய திட்டம் அமலாகும் வரை பழைய திட்டம் தொடருமா தடைபடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் 1000 ரூபாய் பழைய திட்டம் தொடரும். ஸோ 2500 காத்திருப்பில் ஓரிரு மாதங்கள் பயனாளர்கள் பட்டியலில் வெளியிடப்பட்ட பின்பு தகுதியானவர்களுக்கு 2500 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்தல் வாக்குறுதிகளில் பார்த்திங்கன்னா 1000லேருந்து 2500 உயர்த்தப்பட்டோம். ஜூன் 5ஆம் தேதி இந்த அமைச்சரவை முடிவு செஞ்சுருக்கு. செயல்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையான பயனாளிகள் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. புதிய திட்டம் தொடங்கும் வரை தற்பொழுது 1000 தடைபடாது. இதை இந்த மாதிரி தடைபடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2500 தாண்டி அமைச்சரவை கூட்டத்தின் முக்கிய அறிவிப்புகள் அப்படின்னா, இலவச மின்சாரம் 200 யூனிட், விவசாய கடன் தள்ளுபடி, சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நகை கடன் தள்ளுபடி குறித்த அப்டேட்டுகள் வர இருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஜூன் 5ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் வாக்குறுதிகள் எல்லாமே அளிச்சாச்சு. விரைவில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுறாங்க. பயனாளிகளுடைய மறுசீரமைப்பு முடிஞ்ச உடனே 2500 திட்டம் முழுமையாக அமலாக்கம் செய்யப்படுங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவும் இதை பற்றி தான் உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.